அப்போ சிம்மராசிக்காரர்களை மதிப்பாக நடத்தணும், மரியாதையாக நடத்தணும். அப்போது இவங்களை வந்து குறை சொன்னால் இவங்களுக்கு பிடிக்காதா சார்? அப்படி இல்லை. குறை சொல்வது அப்படிங்கிறது முகத்துக்கு நேருக்கு நேராக உட்காந்துட்டு குறை இருந்தால் பரவாயில்ல, குறை சொல்லணுங்கிறதுக்காகவே ஒரு குறையை கண்டுபிடிச்சா, ஒரு குத்தத்தை கண்டுபிடிச்சு வந்தால் சிம்மராசிக்காரர்களுக்கு அது பிடிப்பதில்லை. பொதுவாகவே நேருக்கு நேராக அவர்களுடைய குறையை வந்து சுட்டி காட்டுபவர்கள் தப்பு இருந்தால் கூட அதை யோசனை பண்ணுறாங்க. தப்பே இல்லாமல் அவங்க குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல அந்த சிம்மராசிக்காரர்கள் அதை ஏற்றுக்கொள்வதே கிடையாது. சிம்மராசிக்காரர்கள்ட்ட ஒரு அடிப்படை குணம், அந்த குறை சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது, நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறீங்க, ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்திருக்கு, இந்த திறமையை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணால் இதை விட பெரிய ரிசல்ட் வரும். ஏன்னா உங்களால் முடியலன்னா வேறு யாருனால முடிய போகுது. பிரச்சனையவே நீங்கள் இவ்வளோ அழகாக டீல் பண்ணுறீங்கன்னா நல்ல விஷயத்தை எவ்வளோ அழகாக டீல் பண்ணுவீங்க அப்படின்னு சின்ன பாராட்டு போதுங்க. அவ்வளோதாங்க சிம்மம் எதிர்பார்க்குறது. பாராட்டியா அவங்களுடைய மனசை குளிர்வீங்கய்யா, அவங்க செய்கிறது சிறப்புன்னு சொல்லுங்கய்யா. சிறப்பு இல்லாத விஷயத்தை கூட இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்வார்கள் சிம்மராசிக்காரர்கள். அதனால் சிம்மராசிக்காரர்களை குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னே ஒரு குத்தத்தை தேடாமல், அந்த குற்றமே இருந்தாலும் கூட நிறைய நிறைவுகள் இருக்கிறதுனால பிரச்சனைகளை காப்பாற்றுறாங்கல்ல. இன்றைக்கி வந்து இருக்கிற பிரச்சனையில் என்ன தெரியுமா பெரிய பிரச்சனை? பிரச்சனைக்கான நேரத்தில் ஒருத்தர் உங்களை விட்டுட்டு போயிட்டாலே அதுவே பெரிய பிரச்சனை. பிரச்சனைக்கான நேரத்திலும் பிரச்சனைக்கே பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை சிம்மத்துக்கு இருக்குன்னு சொன்னால் அவர்கள் உங்களுக்கான கொடுப்பனை, அவங்க உங்களுக்கான பாதுகாப்பு, அவங்க உங்களை நேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பெரிய தைரியம், ஒரு பெரிய பக்கபலம், பெரிய ஒரு டீம் உங்களோட இருக்குன்னு அர்த்தம். அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே சிம்மராசிக்காரர்கள் சில நேரங்களில் கோபப்பட்டாலும் அவங்க விரும்புகிறது ஒன்றே ஒன்று, ஸ்டிக்கரை நீ ஒட்டாத, என் ஸ்டிக்கரையும் சேர்த்து ஒட்டு, பேரை நீ வாங்காத, நானும் செஞ்சேன்னு சொல்லு. அதுதான் அவங்களுடைய இயல்பு. அதை மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டா உரிய இடத்தில் அவர்களுக்கான நிலையை சரியாக நீங்கள் பதிவு செய்தால் அவங்க உங்கள் மனசில் நிச்சயமாக உங்களை பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க.